வணக்கம். ஒரு வனாந்திரத்துல நூற்றுக்கணக்கான விதவிதமான பறவைகள் இருந்தது. அந்த பறவைகளோட ஒரு குருவியும் இருந்தது. அதுக்கு பேராசை ரொம்பவே அதிகம். ஒரு நாள் நெடுஞ்சாலையில தானியங்கள் நிரம்பிய வண்டிகள் போவதும் வருவதுமா இருந்தது. குருவி பாக்குது. சாலையில ஏராளமான தானியங்கள் இறைந்து கிடந்தது. இத பார்த்ததும், நாம ஏன் ஓடியும் பறந்தும் திரிந்தும் தானியங்களுக்கு அலையணும், நாம இந்த சாலையின் அருகிலேயே வசிச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணுது. ஆனா மத்த பறவைங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்குது. அந்த பறவைகள் இங்க வராம இருக்க என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிக்குது. யோசிச்ச அடுத்த கணமே அந்த பறவைங்க கிட்ட போய் இது சொல்லுது, நான் இப்போது ஒரு நெடுஞ்சாலையில இருந்து வரேன். அங்க தானியங்கள் ஏராளமா சிதறி கிடக்குது. ஆனா அந்த சாலை மிகவும் அபாயகரமானது. அதன் வழியே யானைகள், குதிரைகள், பொல்லாத எருதுகள் ஆகியவை பூட்டிய வண்டிகள் வந்தும் போயும் கொண்டிருக்கு. அங்க போனா செத்து தான் தொலையணும் அப்படின்னு சொல்லிடுது. பறவைங்களும் நமக்கு ஏன் வீண் வம்பு அப்படின்னு அந்த பக்கமே போகல. அதற்கு பிறகு அந்த குருவி மட்டும் மற்ற பறவைங்களுக்கு தெரியாம சாலைக்கு போய் வயிறு புடைக்க திங்குது. இவ்விதம் ஒரு நாள் தன்னை மறந்து ஆனந்தமாய் சாலையில இரை பொறுக்கி கொண்டிருக்கையில திடீர்னு ஒரு குதிரை வண்டியில குருவி மாட்டிக்குது. அவ்வளவுதான், அதனோட சோலி முடிஞ்சு. அப்போ அந்த குருவி பொய் சொன்னது அதுக்கே உண்மையா திரும்பிருச்சு. நிறைய பேர் பயன்படுத்துற மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மற்றவங்களுக்கும் போய் சேரணும், நாமளும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது தான் தர்மம். அதுதான் மனித தன்மையும் கூட.